பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சோப்பு நாங்க எப்படி செய்யறோமோ அதை நீங்களும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறோம். சரிங்களா? சரிங்க, இன்னைக்கு என்ன சோப்பு பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நலுங்கு மாவு சோப்புங்க. நலுங்கு மாவு சோப்புங்கிறது மிக அற்புதமானதுங்க. இதே 100-200 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம அனைத்து வீடுகளிலும் சரிங்களா இந்த நலுங்கு மாவு தாங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைய காலங்களுக்கு தகுந்தபடி மாற்றி நம்ம சோப்புக்கு வந்தோம். அதுல அந்த நலுங்கு மாவுல நம்ம சூரியப்புடம் போட்ட ஆயில வச்சிங்க நம்ம சோப்பு செய்யறோங்க. அத நாங்க எப்படி செய்யறோம் அப்படிங்கறத நாங்க தெளிவா கொடுக்கறோம். நாங்க 5 கிலோவுக்கு செய்யறோங்க, நீங்க அத 100 கிராமுக்கு செய்யுங்க. சரிங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தரமா இருக்கும். அதே போல உங்களுக்கு நலுங்கு மாவு தயார் பண்றத பத்தி நாங்க லிங்க் கொடுக்கறோம், அந்த வீடியோவை பாருங்க. நலுங்கு மாவு எப்படி தயார் பண்ணணும்னு, அதே போல சூரியப்புடம் போட்ட ஆயில் எப்படி தயார் பண்ணணுங்கிறது நாங்க வீடியோ கொடுக்கறோம், நீங்க பாருங்க. நம்ம சோப்பு செய்யலாங்க. இந்த சோப்பு செய்யறதுக்கு என்னென்ன அளவுகள் நம்ம சொல்லிடலாங்க. தேங்காய் எண்ணெய் இங்க பாருங்க 3000 கிராம். அடுத்தது விளக்கெண்ணெய் 250 கிராம். அதுக்கு அடுத்தது வெண்ணெய் 250 கிராம். அடுத்தது பாருங்க நலுங்கு மாவு ஆயில் 1500 கிராம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பர்ஃபியூம் 1 கிலோவுக்குங்க 30 கிராம். அப்ப 5 கிலோவுக்கு 150 கிராம். அதுக்கு அடுத்தது லைங்கிறது வந்துங்க கேஸ்டிக் சோடாவும் ஆர்ஓ வாட்டரும் சேர்ந்தது லை. சரிங்களா? 875 கிராம் கேஸ்டிக் சோடா, 1750 கிராம் ஆர்ஓ வாட்டர் ரெண்டு சேர்ந்து வச்சிருக்காங்க. இப்ப நமக்கு தேவையான பொருளை பூரா எடுத்து வச்சுக்கணுங்க. அது ஒரு டைரி எடுத்து வச்சுக்கணுங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு செய்யறப்ப ஏதாவது தவறுகள் நடக்குது, என்ன தவறுகள் நடந்தாலும் அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். செஞ்சாதான் அடுத்த தடவை தவறில்லாத செய்ய முடியும். சரிங்களா? ஓகே. இப்ப தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த தேங்காய் எண்ணெயோட விளக்கெண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. போடுங்க. எதுக்குங்க இந்த விளக்கெண்ணெய் எதுக்கு நீங்க ஆட் பண்றீங்க நிறைய பேர் கேக்குறீங்க. மாய்ஸ்சரைசிங்க்கு எப்போதுமே நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துக்கணுங்க. அதுவும் வந்து உணவுக்கு பயன்படுத்துறோம் பாத்தீங்களா, அந்த விளக்கெண்ணெய் சேர்க்கணும். இப்ப மேலை நாடுகள்ல பாருங்க விளக்கெண்ணெயை வந்து ஸ்கின்னுக்கு தான் பயன்படுத்தணும், உணவுக்கு பயன்படுத்தக்கூடாதும்பாங்க. சரிங்களா? அதனால நம்ம உணவுக்கு பயன்படுத்துற விளக்கெண்ணெய் சேர்த்திருக்கிறோம். அடுத்தது வெண்ணெயை நம்ம சேர்க்கிறோங்க. இந்த வெண்ணெயை வந்துங்க நிறைய பேரு உருக்கிட்டு ஊத்தலாங்கிறாங்க. அது செய்யக்கூடாதுங்க. அதுல இருக்கிற கிளிசரின் வந்து நமக்கு தேவை. உருக்கிட்டோம்னா அதோட தன்மை மாறி போயிடும். அதனாலதான் நம்ம உருக்க வேணாம்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க 1500 கிராம். பாருங்க 1500 கிராம் நம்ம நலுங்கு மாவு சூரியப்புடம் போட்ட ஆயில் வச்சிருக்காங்க. அதை நம்ம ஊத்திக்கலாங்க. ஊத்திட்டுங்க இதுக்கு மட்டும் தாங்க நம்ம பிளெண்டரை யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இதுக்கு மட்டும் தான் நம்ம பிளெண்டரை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேல கலக்கிறது குச்சியில தாங்க கலக்கணும். அப்பதான் நமக்கு செட்டிங் டைம் நல்லா இருக்கும், கரையும் தன்மை குறையும். சரிங்களா நேயர்களே? பாருங்க இது போல நம்ம அடிச்சிடணுங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதனோட பெனிஃபிட் என்னங்க நேயர்களே? எல்லாரும் ஏன் பிளெண்டரை யூஸ் பண்ண வேணாம், பிளெண்டரை யூஸ் பண்ண வேணாம்னு கமெண்ட்லயும் கேக்குறீங்க, நேர்ல கேக்குறீங்க. இந்த பிளெண்டரோட ஸ்பீடு எவ்வளவுங்க இருக்கும்? 1440 சுத்து இருக்குங்க, ஆர்பிஎம் இருக்குங்க. ஹை ஸ்பீடா இருந்ததுன்னா 3000 கூட இருக்கும். அதனால நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க. புரியுதுங்களா? அதுக்காக தான் நம்ம சொல்றோம். நேர்களே, இப்ப நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சுங்க. பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வடிகட்டணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரிங்க. இந்த பெனிஃபிட் வந்து என்னென்னு சொல்ல நிறைய சொல்லலாங்க. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லாருமே பயன்படுத்தலாங்க. நலுங்கு மாவு பவுடருங்க. அப்ப சோப்பு எல்லாருமே பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கும் பயன்படுத்தலாம், பெரியவங்களும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி முகப்பூறு வர்றது, இந்த கழுத்துல கருப்பு இருக்கிறது, ஏசியன் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே பயன்படுத்தலாங்க. எனக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது, ஆயில் ஸ்கின் இருக்குது, நான் நலுங்கு மாவு பயன்படுத்தலாமா? ஆயில் ஸ்கின்னா இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னா இருந்தாலும் சரி, எந்த இஷ்யூவும் கிடையாதுங்க. நலுங்கு மாவு பயன்படுத்தலாங்க. பாருங்க நம்ம ஆயில ஃபில்டர் பண்ணி வச்சாச்சுங்க. அடுத்தது லைய ஊத்தணுங்க. இந்த லைய ஊத்திட்டு இந்த குச்சியில தாங்க கலக்கணுங்க. புரியுதுங்களா? எவ்வளவு நேரம் கலக்குறோங்கிறது நீங்களே பாருங்க. இத ரொட்டேட் பண்றதுங்க ஒரே சைடுல ஒன்னு கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அருமையா இருக்குங்க. சோப்பு கரையும் தன்மை குறையும். சரிங்களா? இப்ப பாருங்க இது வந்து கெமிக்கல் சோப்பு கிடையாதுங்க. ரெண்டாவது ரொம்ப தரமான சோப்பு. நலுங்கு மாவு பவுடர்ல நம்ம சூரியப்புடம் போட்டு வச்சிருக்கிறோங்க. அத வந்து நம்ம சோப்பா கன்வெர்ட் பண்ணி இருக்கிறோம். இதுல பாருங்க, இதுல சேர்த்திருக்கிற பொருட்கள் பூரா பாருங்க. தேங்காய் எண்ணெய் உணவுக்கு பயன்படுத்துறது, பட்டர் உணவுக்கு பயன்படுத்துறது, பாருங்க கேஸ்டர் ஆயில் உணவுக்கு பயன்படுத்துறது. இத வச்சு தான் நம்ம சோப்பு செய்யறோம். சரிங்களா நேயர்களே? இதே போல நீங்களும் வீட்ல செய்யணுங்க. அதுக்காக தான் இவ்வளவு சொல்றோம். நீங்க சோப்பு செய்றீங்க, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா வாரம் ஒரு நாள் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு அல்லது திங்கட்கிழமை அன்னைக்கு மாலை நாங்க உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள், புரியுதுங்களா, நாங்க உங்களுக்கு தெளிவா விளக்குறேங்க. கமெண்ட் போடுங்க. நீங்க உங்களுக்கு கிளியரா நாங்க சொல்லி கொடுக்கிறோம். சரிங்க, இந்த மாதிரி எங்களால செய்ய முடியலைங்க, என்ன பண்ணலாம்னு பாக்குறீங்க?
பாக்குறீங்களா? இங்க பாருங்க, நலுங்கு மாவு பவுடர் நீங்க வீட்லயே தரமா செஞ்சு பயன்படுத்தலாம். அப்படி இல்ல இப்படா செய்யறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, தரமா நாங்க செஞ்சு வச்சிருக்கிறோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, நலுங்கு மாவு ஆயில் வேணும் ஃபேஸுக்கு போடுறதுக்கு, உடம்புக்கு தொலைவறதுக்கு. அதே மாதிரி பாருங்க, நம்ம தேய்ச்சி குளிக்கிறோம், என்ன தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லைங்க, அது போல நம்ம தேய்ச்சி குளிக்கலாங்க. அவ்வளவு நமக்கு குளிர்ச்சிங்க நலுங்கு மாவு ஆயில். ஓகேங்களா? இது வேணாலும் வாங்கிக்கலாம். சரிங்க, எங்களுக்கு ரெண்டும் வேண்டாங்க, சோப்பு தான் வேணும் அப்படின்னா பாருங்க சோப்பு எப்படி இருக்குது பாத்தீங்களா? இது போல இருக்கணுங்க சோப்பு. அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த சோப்புல நீங்க கையில மிக்ஸ் பண்ணுனீங்கன்னு வச்சுக்கீங்க, மேல வெள்ளை கலர் லேயர் வராதுங்க. அதுதான் முக்கியம், புரியுதுங்களா? கையில கலக்கறப்ப சஃபானிஃபிகேஷன் கரெக்டா ஆகும். அப்ப நமக்கு சோப்பு தரமா கிடைக்கும். சரிங்க, இதெல்லாம் சொல்லிடுறீங்க, எங்களுக்கு இந்த மோல்டு கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறீங்களா? பாருங்க, மோல்டு இருக்குது பாத்தீங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் சோப்பு கிடைக்கும். இந்த மோல்டுல போட்டீங்கன்னா 75 கிராம் கிடைக்கும். நீங்க உங்களுக்கு விருப்பம்னா அமேசான், பிளிப்கார்ட்ல கூட கிடைக்கும், வாங்கிக்கிங்க. இல்ல எங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ்காணும் நம்பர்ல நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல பதிவிடுங்க. எங்களுடைய அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வார். சரிங்களா நேயர்களே? பேசிக்கிட்டே விட்டுட்டோம் பாருங்க. எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா? சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும். இன்னொரு 30 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம பார்க்கலாங்க. பாருங்க, சோப்பு இந்த கலர்ல இருக்குது. பாருங்க, ஆயில் என்ன கலர்ல இருக்குது பாத்தீங்களா? இப்படிதாங்க இருக்கும், கலர் சேஞ்ச் ஆயிடும். இதுதான் நேச்சுரல் ப்ராடக்ட். சரிங்களா? சோப்பு இந்த கலர்ல இருக்குது, இங்க பாருங்க பிரிபரேஷன் இந்த கலர்ல இருக்குது. அதனால என்னடா இது வித்தியாசம் வருதுன்னு பார்க்காதீங்க, இது போல உங்களுக்கு ஆயிடும், தரமான சோப்பு கிடைக்கும். இந்த பாருங்க, இந்த பதம் வரணுங்க. இங்க பாத்தீங்களா? இந்த பதம் வந்ததுன்னா தான் நமக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. சோப்புக்கு பதம் வந்துருச்சு, கையில கலக்கிறதுனால தாங்க வந்திருக்குது. இப்ப நம்ம பர்ஃபியூம் ஊத்திரலாங்க. ஊத்துங்கம்மா. பர்ஃபியூமுங்க மெதுவா ஊத்தணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பர்ஃபியூம் ஊத்துனதுக்கு பிறகு நல்ல திக்காயிடுச்சுங்க. இப்ப நம்ம மோல்டுல ஊத்துற அளவுக்கு வந்துருச்சு. பாருங்க, எடுத்து ஊத்துங்கம்மா. பாத்தீங்களா நேயர்களே, எப்படி சோப்பு அருமையா வந்திருக்குது பாத்தீங்களா? இது போல நீங்களும் வீட்டுல இந்த அளவுகள்ல செய்யுங்க. செய்யறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு செஞ்சு கொடுக்கிறோம் நேயர்களே. அதனால இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம் நேயர்களே. அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோ பூரா உங்களுக்கு வரணும் இல்ல, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.